கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜன் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முத்துராஜபுரம் உள்ளிட்ட இடங்களில் இன்று வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரும் கரூர் தொகுதி திமுக தேர்தல் பொறுப்பாளருமான அசோக் குமார் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார். முன்னதாக முத்துராஜபுரம் பகவதி அம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த அசோக் பின்னர் மக்கள் அளித்த பிரம்மாண்ட வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் உரையாற்றிய ஆசி தியாகராஜன், கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி ரூபாய் நிதியுதவி பெற்று தந்தவர் செந்தில் பாலாஜி என்றும், இன்னும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கரூர் மாவட்டத்திற்கு கிடைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரரும் கரூர் திமுக தேர்தல் பொறுப்பாளருமான அசோக் குமார், நம்ம தான் ஜெயிக்கிறோம், நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் என்ற செந்தில் பாலாஜியின் தாரக மந்திரத்தை உச்சரித்து வாக்காளர் மத்தியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த பெருமைமிகு கரூர் தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். அன்பு வாக்காளர் பெருமக்களே, சென்ற 5 ஆண்டுகளில் நமது கரூர் மாவட்ட மக்களுக்கு வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக ரூபாய் 5500 கோடி ரூபாய் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அந்த வளர்ச்சி பணிகளை கரூர் மாவட்ட மக்களின் தேவைகளை அறிந்து ஒவ்வொரு பகுதிக்கும் அவரே நேரில் சென்று அத்துணைக்கும் செயல் திட்டம் தந்த அன்பு தம்பி நமது மாவட்ட கழக செயலாளர் உங்கள் வீட்டு பிள்ளை நின்ற அனைத்து தேர்தலிலும் வென்ற அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழியில் உங்களுடன் பயணித்திட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடையே வந்துள்ளேன். அன்பு வாக்காளர் பெருமக்களே, நமது கலைஞர் அவர்களின் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2000 பெற்று தந்திட்ட சின்னம் உதயசூரியன் சின்னம். கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு வழங்கிட்ட சின்னம் உதயசூரியன் சின்னம். பள்ளி சிறார்களுக்கு காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை நீட்டித்து தந்த சின்னம் உதயசூரியன் சின்னம். முதியோர் உதவித்தொகை 1200 2000 வழங்கிட்ட சின்னம் உதயசூரியன் சின்னம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 1500 2500 வழங்கிட்ட சின்னம் உதயசூரியன் சின்னம். மடிக்கணனி வழங்கிட்ட சின்னம் உதயசூரியன் சின்னம். இது போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்திட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சென்ற முறை பொங்கல் தொகுப்பாக ரூபாய் 3000 உங்களுக்கு எல்லாம் வழங்கிட்டார்கள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை மானியத்துடன் கூடிய கடன் வசதி தந்துள்ளார்கள். புதுமை பெண், தவப்புதல்வன் போன்ற திட்டங்கள் தந்து அவர்களுக்கு உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்கியதை 1500 தந்து கொடுத்தது சின்னம் உதயசூரியன் சின்னம். உங்கள் வங்கி கணக்குகளில் ரூபாய் 5000 செலுத்திட்ட சின்னம் உதயசூரியன் சின்னம். இதற்கெல்லாம் ஒருபடி மேலாக தற்போது உங்களுக்கெல்லாம் ஒரு கூப்பன் வழங்க உள்ளார்கள். அந்த கூப்பனின் மதிப்பு ரூபாய் 8000. அந்த 8000 ரூபாய் மகளிருக்கென சிறப்பு திட்டம் கொண்டு வந்து அந்த கூப்பனை பெற்று நீங்கள் உங்கள் விரும்பும் கடைகளில் கொடுத்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர் போன்ற பொருட்களை பெற்றுக் கொள்ளும் விதமாக உன்னத திட்டம் தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் நல்லாட்சி மீண்டும் அமைந்திட நின்ற தேர்தல் அனைத்திலும் வென்றிட்ட அன்பு தம்பி செந்தில் பாலாஜியின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் எனக்கு பெருவாரியான வாக்கினை அளித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் தொட்டு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு கழக இளைஞரணி செயலாளர், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களின் ஆசி பெற்ற உங்கள் வீட்டு பிள்ளை கடந்த 5 ஆண்டுகளில் கரூர் மாவட்டத்திற்கு 5000 கோடி வளர்ச்சி திட்ட பணிகளை பெற்று தந்த செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஆதரவு பெற்ற அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கு நாம் அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு, இந்த வார்டுக்கு ஒரு பெருமை உண்டு. 2006
ஒரு 5 வருஷம் மட்டும்தான் 441 போயிடுச்சு இந்த ஆஃபீஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஆஃபீஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த ஆஃபீஸ் நம்ம கிட்டனா உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த பெருமை உங்களுக்கு இந்த ஆண்டும் கிடைத்திட நாம் அனைவரும் ஒன்றுபட்டு அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இந்த வார்டுல கிட்டத்தட்ட கவுன்சிலர் சொன்னாங்க, அதை தாண்டி திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்லாத அளவுக்கு சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட மைய நூலகத்தை பிரம்மாண்டமாக பெற்றுத்தந்த செயல் வீரர் செந்தில் பாலாஜியின் ஆதரவு பெற்ற சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி வாக்களித்து அண்ணன் தியாகராஜன் அவர்களை நாம் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படி கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளையும் உங்களின் பேராதரவோடு உதயசூரியன் வென்றதோ, அதே போல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளும் உதயசூரியன் உங்களின் பேதாரோடு வெல்லும் 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 என்று சொல்லி அதில் கரூர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களிடம் கோரிக்கை வைத்து வாக்களிப்போம் 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 வெற்றி பெற செய்வோம் அண்ணன் ஆசியம் தியாகராஜன் அவர்கள் என்று சொல்லி நம்ம தான் ஜெயிக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.